அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே. பழமொழி, அதன் பொருள். செல்வங்களிலேயே மிக சிறந்த செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் தான். சில பேருக்கு திருமணமாகியும் குழந்தை இருக்காது. அப்போ உடனே என்ன செய்வாங்க, அந்த பெண்களை சொல்லுவாங்க, அரச மரத்தை போய் சுத்திட்டு வா, அரச மரத்தை சுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த காற்று பற்று உனக்கு கர்ப்பப்பை பலப்படும், அதனால குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன் புருஷனை கவனிக்காம எப்போ பார்த்தாலும் அரச மரத்தையே நம்பிக்கிட்டு இருந்தா எப்படிங்க குழந்தை உண்டாகும்? அதனால புருஷனை முதல்ல நல்லா கவனிக்கணும். அவர் தேவைகளை அறிந்து அவரோடு இருந்து உறவு கொண்டால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். அதனால வெறுமனே அரச மரத்தையே நான் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடி வைத்த தடவி பார்த்தா குழந்தை வந்துடாது. கணவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும், அனுசரித்து போக வேண்டும். அப்பதான் அன்பான, அழகான, ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். இதைதான் அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே. பழமொழி பொருள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே. பழமொழி